வணக்கம். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாட்ச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இந்த மந்திரம் முழு முதற் கடவுளான கணேசனின் மந்திரம். கணேசனாகிய விநாயக பெருமானை வணங்கி நாம் செய்யக்கூடிய எந்த செயலும் வெற்றிதான். அது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம்தான் இந்த மந்திரம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்றோம். இன்றைக்கு மந்திரத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். மந்திரம்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான். சுப நிகழ்வுகள், திருமணம், கிரகப்பிரவேசம், இது போன்ற சுப நிகழ்வுகளுக்கு, அசுப நிகழ்வுகளுக்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்தி தான் நாம் காரியத்தை செய்கிறோம். அப்பேற்பட்ட இந்த மந்திரம், இந்த மந்திரத்தினுடைய தன்மை, இந்த மந்திரத்தினுடைய பலம் என்ன என்பதை பற்றி மிக அழகாக இந்த பதிலை பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அருமையான பதிவு இது. சரி, இந்த மந்திரம் எப்படி பலம் வாய்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துல அப்படின்ற ஓசை ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆ இம் அதை இணைக்கும் பொழுது ஓம் அப்படின்ற தமிழ் வார்த்தை பிறக்கிறது. இந்த வார்த்தை பிறந்த பொழுதுதான் மொழி, இதன் அடிப்படையில் மொழி உருவானது. அந்த மொழி மனிதனை இயக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டது. அந்த மொழி மனிதனை இயக்குவதற்காக பயன்படுத்தும் பொழுது மொழி என்பது என்ன என்பதை இங்கு நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓசைதான் மொழியானது. அதில் எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். ஓசையின் அடிப்படையில் தான் மொழி உருவாக்கப்பட்டது. அந்த மொழியை தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த மொழி எவ்வாறு நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போலத்தான் மந்திரமும். ஏனென்றால் மந்திரமும் ஒளியை வைத்துதானே சொல்கிறோம். ஒளி என்றால் உங்களுக்கு புரிகிறதல்லவா? சப்தம், ஓசை. இந்த ஓசை தான் எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம். ஒரு உதாரணத்திற்கு, இந்த ஓசை மனிதனை எப்படி ஆள்கிறது என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டால் எல்லாம் உங்களுக்கு விளங்கிவிடும். ஓசை மனிதனை ஆள்கிறதா? கேள்வி வருகிறதா? சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு சப்தம், ஒரு பாத்திரம் கீழே விழும் பொழுது எந்த மாதிரியான சப்தத்தை அது உங்களுக்கு கொடுக்குது? ஓசைய. அந்த சத்தத்தை கேட்டதுமே காதை அடைக்கிறோம். சில பேர் கோவப்படுறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சத்தத்தினுடைய தன்மை அப்படி. ஆனா அதே ஒரு குழல் சத்தத்தை நீங்க கேளுங்க. அந்த குழல், அதிலிருந்து வரக்கூடிய சத்தம் நம்மளை ரசிக்க வைக்கும், நம்மளை மெய்மறக்க வைக்கும். அவ்வளவு இனிமையாக இருக்கும் அந்த சத்தம், ஓசை. முன்பு சொன்னதும் அதுதான். ஒரு பொருள் தவறி விழும் பொழுது எழுப்பக்கூடிய ஓசை கரடு முரடாக இருப்பதால் அந்த சப்தத்துக்கு நாம் எதிர்வினையாற்றும் பொழுது கோபப்படுகிறோம் அல்லது காதை பொத்திக் கொள்கிறோம். எது உங்களை அப்படி செய்ய சொல்லி கட்டளையிடுகிறது? அந்த ஓசை தானே, அந்த சப்தம் தானே. அதை கேட்டதும் தானே நீங்கள் செயலாற்றுறீங்க. அதே போலத்தான் குழல் இசை கேட்கும் பொழுதும் நீங்க
அதை ரசிப்பது, அதில் மெய் மறப்பது. அப்ப ஓசை தான் மனிதனை இயக்குகிறது என்பதை தெளிவா புரிஞ்சிட்டீங்களா? இப்ப நான் பேசுறது கூட நீங்க புரிஞ்சுக்கிறது ஓசை தான். இந்த மொழியும் ஓசை தான். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஓசை தான் மொழி. இந்த மொழி எவ்வாறு உங்களை ஆள்கிறது, இந்த ஓசை நினைத்தால் மனிதனை எப்படி செயலாற்ற வைக்க முடிகிறது என்பதை உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். அதுபோலத்தான் மந்திரங்கள். இந்த மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது இந்த மந்திரத்தினுடைய தன்மை இறைவனின் மெய்யாற்றலை நமது பக்கம் ஈர்த்து கொடுக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது, பலம் வாய்ந்தது இந்த மந்திரத்தின் ஓசை. புரியுதுங்களா? மந்திரத்தினுடைய தன்மை எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது, பலம் வாய்ந்ததுன்னு இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு சுப நிகழ்வுகளுக்கும் சரி, ஒரு அசுப நிகழ்வுகளுக்கும் சரி, மந்திரத்தை எதனால் நாம் சொல்கிறோம், ஹோமம் ஏன் வளர்க்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். மந்திரத்திற்கு அவ்வளவு பலம், சக்தி. ஏனென்றால் அந்த மந்திரம், அந்த மந்திரத்தில் உச்சரிக்கக்கூடிய மொழி தேவ பாஷா, அதாவது தேவனின் மொழி என்று சொல்வார்கள். அந்த மந்திரத்திற்கு நாம் உச்சரிக்கக்கூடிய மொழியை, அவ்வளவு பலம் வாய்ந்த இந்த மந்திரத்தை வைத்துதான் இறைவனின் கவனத்தை நம்மீது ஈர்க்க வைக்கிறோம், நம்மீது பட வைக்கிறோம், இறைவனின் அனுகிரகத்தை நாம் பெறுகிறோம். வேறு எதை கொண்டும் நீங்கள் இறைவனின் அனுகிரகத்தை பெறுவதற்கு சாத்தியக்கூறு குறைவுதான். இதைதான் நம் முன்னோர்களும் ஆன்றோர்களும் ரிஷிமார்களும் முனிவர்களும் சொல்லி இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்று மோட்சம், முக்தி நிலைக்கு சென்றார்கள். எனவே ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் மந்திரத்தை சொல்லும் பொழுது, அந்த நிகழ்வை துவங்கும் பொழுது, மந்திரத்தை சொல்லிவிட்டு துவங்கும் பொழுது அந்த நிகழ்வு உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் அமையும். அதற்கு ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்கிறது. எந்த நிகழ்வுக்கு எந்த மந்திரங்கள் கூற வேண்டும், அந்த மந்திரத்திற்கு உரித்தான கடவுள் எது, இப்படி இருக்கின்றது. இது நீண்ட ஒரு கருத்து. இந்த கருத்துக்கள் அது தனியாக போகும். அது வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம். இந்த மந்திரத்தினுடைய தன்மையும் பலமும் இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.